பிரைஸ் தி லார்ட். இந்த காலை வேளையிலும் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நாம் ஒரு வேத வசனத்தை தியானிப்போம். சங்கீதம் 51:8, 51 சங்கீதம் 8 வசனம். நான் சந்தோஷம் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும், அப்பொழுது நீர் நொறுக்கின எலும்புகள் களிகூறும். இந்த சங்கீதத்தில் வாசிக்கும் போது நான் சந்தோஷம் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும், அப்பொழுது நீர் நொறுக்கின எலும்புகள் களிகூறும் என்று தாவீது சொல்கிறதை காண்கிறோம். இந்த சங்கீதத்தை தாவீது பாடும்போது தலைப்பில் வாசிக்கிறோம், தாவீது பர்சேபாடத்தில் பாவம் செய்த போது நாத்தான் தீர்க்கதரிசியினால் உணர்த்து வைக்கப்பட்டு பாடினதான சங்கீதம் என்று நாம் வாசிக்கிறோம். பாருங்க, அந்த 2 சாமுவேல் 11 அதிகாரத்தில் ராஜாக்கள் யுத்தம் பண்ணுகிற நாட்களில் தாவீது யுத்தத்துக்கு போகாமல் வீட்டிலே முடங்கி இருந்தார். ஒருவேளை வியாதியின் காரணமாக இருக்கலாம், அல்லது யுத்தத்துக்கு முந்தின யுத்தத்தில் உள்ள களைப்பாக இருக்கலாம், அல்லது சோம்பலாக இருக்கலாம். ஏதோ ஒரு காரணத்தினாலே தாவீது யுத்தத்துக்கு போகாமல் வீட்டில் இருந்தார். ஆகையினாலே தாவீது யுத்தத்துக்கு போகவில்லை. ஒரு நாள் மாலை வேளையில் மொட்டை மாடியில் உலாவி கொண்டிருக்கும்போது பத்சேபாளை பார்த்தார், அவளை அழைத்தார், அவளிடத்தில் தவறு செய்தார். அந்த பாவத்தின் பலனாக அவள் கர்ப்பமானாள், அவள் கர்ப்பமாக இருக்கிறாள் என்று சொல்லி அனுப்பினான். ஆகையினாலே தாவீது அந்த தவறை மறைப்பதற்காக பத்சேபாளுடைய புருஷன் உரியா அவன் யுத்தத்தில் இருக்கிறான், போர் வீரனாக இருக்கிறான். அவனை ஆள் அனுப்பி வரவழைத்தான். அவனை வீட்டுக்கு போக சொன்னான், போகவில்லை. தன்னுடைய ராஜாவுடைய அரண்மனை வாசலில் மற்ற சேவலோட கூட தூங்கினான். அடுத்த நாள் காலையில் தாவீது உரியாவை குடிக்க வைத்தான், வெறுக்க வைத்தான். வீட்டுக்கு போக சொன்னான், போகவில்லை. அந்த உரியாவை கொண்டு போடும்படியாக தாவீது முடிவு பண்ணினான். உரியாவை கொல்லும்படியாக ஒரு கடிதத்தை எழுதி உரியா கையிலே கொடுத்து அவனை அனுப்புகிறான். யோவாப் ஒரு கடிதம் எழுதுகிறார், மும்முரமாக நடக்கிற யுத்தத்தில் இந்த உரியாவை நிறுத்தி கொண்டு போடு. இந்த இடத்துல பாருங்க, தன்னை கொலை செய்யும்படியான ஆணையை தானே கையில் கொண்டு யோவாப்பிடத்தில் கொடுக்கிறார். அந்த ஆணையை தானே சுமந்து கொண்டு போகிற எவ்வளோ நிர்பந்தமான நிலைமை. அந்த கடிதத்தை யோவாப்பு பார்த்து உரியாவை மும்முரமாக நடக்கிற யுத்தத்தில் நிறுத்தி உரியாவை கொண்டார். உரியா செத்து போனான். அவருடைய மனைவி கேள்விப்படுகிறார், ராஜா கேள்விப்படுகிறார். உடனே ராஜா தாவீது பத்சேபாளை வீட்டில் அழைத்து கொண்டார். ஒருவேளை தாவீது நினைத்தது தான் பாவம் செய்து யாருமே தெரியாது, யாருமே அறியவில்லை என்பதாக. அதை கர்த்தர் பார்த்தார், கர்த்தர் அதை அறிந்திருந்தார். ஒருவேளை ஜனங்களுடைய பார்வைக்கு அனுதாபமாக புருஷன் இறந்து போனால் ராஜா பரவாயில்ல, பத்சேபாளை வீட்டில் சேர்த்து கொண்டார் என்று மற்றவருடைய ஒரு நற்பெயரை சம்பாதித்திருக்கலாம். 12 அதிகாரத்தில் கர்த்தர் உரியாவை நாத்தான் தீர்க்கதரிசி தாவீதுக்கு அனுப்புகிறார். நாத்தான் தீர்க்கதரிசி ஒரு கதை சொல்லி ராஜாவை புரிய வைக்கிறார். அந்த கதையை கேட்டதும் ராஜா சொல்கிறாரு, தாவீது சொல்கிறாரு, இந்த தவறு செய்த மனுஷன் யாராக இருந்தாலும் அவன் மரணத்துக்கு பாத்திரவான். நாத்தான் தீர்க்கதரிசி சொல்கிறாரு, நீதான் அந்த மனிதன், நீ உரியாவை கொன்று அவட மனைவி எடுத்துக்கொண்டாயே, சத்துக்கள் தூசிக்கு இடம் உண்டாக்கினாயே என்று சொன்னதும் தாவீது மனங்கசந்து அழுதார். அந்த 13ஆம் வசனம் வாசிக்கும் போது, நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்று சொல்லி தன்னுடைய பாவத்தை அறிக்கையிட்டான். ஆண்டவர் சொல்கிறவருடைய பாவம் நீங்கும்படி செய்தார் என்று. ஒருவேளை பாவம் நீங்கினது, பாவத்தின் விளைவு தாவீதை தொடர்ந்தது. அந்த 12 அதிகாரத்தில் நான் வாசிக்கும் போது, பத்சேபாள் பெற்றதான ஆண் குழந்தை கர்த்தர் அடித்தார். அது வியாதிப்பட்டு கேவலமாக இருந்தது. அந்த பிள்ளை செத்து போனது. பாவத்தின் தண்டனையாக ஆண்டவர் அடித்த போது அந்த பிள்ளை வியாதிப்பட்டு கேவலமாக இருந்தது. என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை நாம் பாவம் செய்வோமானா ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளை அடிப்பார். தாவீது தான் பாவம் செய்தது, பத்சேபாள் தான் புருஷனுக்கு துரோகம் பண்ணது. ஆனால் பத்சேபாள் பெற்ற பிள்ளை வியாதிப்பட்டு மிகவும் கேவலமாக இருந்தது. கர்த்தர் அதை அடித்தார். ஆண்டவர் அந்த பிள்ளை அப்புறம் செத்து போச்சு. அது தொடர்ந்து 13ஆம் அதிகாரத்தில் தாவீதுடைய பிள்ளைகளில் பேர் சொல்லப்பட்டதான மகள், வேறு எத்தனை மகள் உண்டுன்னு தெரியாது, இந்த தாமார் கற்பழிக்கப்பட்டாள்.
அந்த 13 அதிகாரம் கடைசியில் அம்னோன் கொல்லப்பட்டான். 13 அதிகாரம் கடைசியில் அப்சலோம் ஊரை விட்டு ஓடி போனான். இப்படி தாவீதுடைய வாழ்க்கையில் ஒன்றின் பின் ஒன்றாக 2 மரணங்கள். ஒரு மகன் ஊரை விட்டு ஓடி போனான், ஒரு மகள் கற்பழிக்கப்பட்டான். இப்படி ஒன்றின் பின் ஒன்றாக பல தீமைகள் தாவீதுடைய வாழ்க்கையில் வந்தது. அப்போதான் சொல்கிறார், ஆண்டவரே, நீர் கொடுத்த தண்டனை எனக்கு போதும். நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள், உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறேன் என்று சொல்லுகிறாரு. நான் சந்தோஷம் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் துக்க செய்தி என்னுடைய வாழ்க்கையில் வந்து கொண்டிருக்கிறது. ஒன்றின் பின் ஒன்றாக பல துக்கமான நிகழ்வுகள் எங்கள் குடும்பத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. நான் சந்தோஷம் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யுங்க. அப்பொழுது நீர் நொறுக்கின எலும்புகள் கழிகொருந்து மகிழும் என்று சொல்லி தாவீது இந்த சங்கீதத்தை சொல்கிறார். என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் கூட ஒருவேளை இப்படி நீங்கள் பாவம் செய்யவில்லை, உங்கள் குடும்பத்தில் ஒன்றின் பின் ஒன்றாக பல நஷ்டங்கள், சில இழப்புகள், சில துக்கமான நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்குமானால் தாவீது ஜெபித்தது போல நாம் ஜெபிக்கலாம். கர்த்தாவே, நான் சந்தோஷம் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யுங்க. நான் துக்க செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். என்னோட வாழ்க்கையில் துக்கமான நிகழ்வே நடந்து கொண்டிருக்கிறது. என்னோட வாழ்க்கையில் மகிழ்ச்சியான செய்தி ஒன்றுமே இல்லை. சந்தோஷம் கேட்கும்படி செய்யுங்க. அப்பொழுது நீர் நொறுக்கின எலும்புகள் களி கூறும் என்று நாம் ஆண்டோட சம்பவத்தில் தாவீதை போல ஜெபிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் தர வல்லவராய் காணப்படுகிறார். துக்க செய்தியை மாற்றி மகிழ்ச்சியை கேட்கும்படி செய்ய அவர் வல்லவராய் காணப்படுகிறார். எத்தனையோ துன்பங்களை சகித்து விட்டோமே, எத்தனையோ பாடுகளை வழியாக கடந்து வந்தோமே, எத்தனையோ பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில் தொடர்ந்து கொண்டிருக்கிறதே. இன்றைக்காவது ஆண்டோடைய சமூகத்தில், ஆண்டவரே, இந்த துக்க செய்தி கேட்கும்படி, இந்த துக்க செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன், இந்த வாழ்க்கையில் ஒரு நல்ல செய்தி வரட்டும், ஒரு இன்பமான செய்தி வரட்டும். ஒவ்வொரு நாளும் அழுது கொண்டே இருக்கிறேன், ஒவ்வொரு நாளும் துக்கத்தோடு காணப்படுகிறேன், ஒவ்வொரு நாளும் என் ஆகாரத்தை கண்ணீரோடு கலக்கிறேன். இந்த வாழ்க்கையில் ஒரு செழிப்பு உண்டாகட்டும். காரணமெல்லாம் எத்தனையோ காயங்கள், காரணமில்லை எத்தனையோ இழப்புகள், காரணமில்லை எத்தனையோ பிரச்சனைகள் ஒன்றின் பின் ஒன்றாக வந்து கொண்டிருக்கிறதே, எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி நம்ம ஜெபிக்கலாம். ஒருவேளை தாவீதை போல அவிதமான பாவம் இல்லை, ஏதோ ஒரு தவறு நிமித்தம் நம்முடைய வாழ்க்கையில் சில தண்டனையாக சில காரியம் நடக்குமானா அவைகளை அறிக்கையிட்டு நம்ம ஜெபிக்க வேண்டும். முந்தின வசனத்தில் 7ஆம் வசனம் வாசிக்கும் போது, என்னை ஈசோப்பினால் கழுவும், அப்பொழுது நான் உறைந்த மழையில் வெண்மையாவேன் என்று சொல்லி தாவீது ஜெபிக்கிறார். தன்னுடைய பாவங்களை அறிக்கையிட்டு பாவத்தை கழுவும்படியாக ஆண்டோட சமூகத்தில் சொல்லி ஜெபிக்கிறார். தேவனுக்கு கேட்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான், தேவனே நொறுங்குண்டது நறுங்குண்டமான இதயத்தை நீர் புறக்கணிக்க மாட்டீர் என்று சொல்லி இந்த சங்கீதத்தில் அவர் சொல்லி ஜெபிக்கிறார். நாம் ஆண்டோட சமூகத்தில், ஆண்டவரே, உள்ள நொறுக்கப்பட்டு காணப்படுகிறது, உடைக்கப்பட்டு காணப்படுகிறது, என்னோட வாழ்க்கையில் மகிழ்ச்சியை தாருங்க என்று சொல்லி ஆண்டோட சமூகம் ஜெபிப்போமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம். இந்த காலவேளையில் ஆண்டவரே, சந்தோஷம் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யுங்க. அப்பொழுது நீர் நொறுக்குன்னு எலும்புகள் கழிகூறும் என்று தாவீது ஜெபிக்கிறார். தாவீதோடு சேர்ந்து நாங்களும் ஜெபிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில் கூட ஆண்டவரே கர்த்தாவே, மகிழ்ச்சி எங்களோட தூரமாகி போயிட்டதப்பா, துக்கத்தின் மேல் துக்கம் எங்களுடைய வாழ்க்கையில் வந்து கொண்டே இருக்கிறது. ஆண்டவரே கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கட்டிடுவீராக, பிரச்சனைகளை மாற்றுவீராக. காரணமில்லாத ஆண்டவரே கர்த்தாவே காயங்கள் மாறட்டும், காரணமில்லாத துர்ச்செய்திகள் மாறட்டும், காரணமில்லா ஆண்டவரே கத்த பிரச்சனைகள் மாறி ஒரு மகிழ்ச்சி உண்டாக ஆண்டவர் இறக்கம் செய்யணும் ஜெபிக்கிறோம். இந்த வெள்ளப்ப அந்த வார்த்தையை கேட்கிற ஆண்டவர் ஜெபிக்கிறோம். நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் கூட அவ்விதமான நற்செய்தி உண்டாகட்டும். அப்போட நாமத்தை மையப்படுத்துங்க. இயேசு மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஆண்டவர் உம்மை ஆசீர்வதிப்பார்.